மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கீரையோட எந்தெந்த உணவை சேர்த்து சாப்பிடலாம், எந்தெந்த உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ மெயினாக நம்ம சொல்கிறது கீரையோட பால், கீரையோட தயிர் இதெல்லாம் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயினாக என்ன காரணம்? கீரையை ஹை ஃபைபர் ஃபுட், இது டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இதோட நம்ம பால் தயிரும் சேர்ந்து கலந்து, அதாவது பாலை சேர்ந்து சாப்பிட்றது இல்லை தயிரை சேர்ந்து சாப்பிட்டா அதுவும் கஷ்டமா டைஜஸ்ட் ஆகிற ஒரு விஷயம். இது உங்களுக்கு டைம் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ உடனே சொல்லுவாங்க எல்லாரும் பாலக் பன்னீர் இருக்கே, இது பால்லேருந்து தான் பண்றாங்க. இப்போ பாலக் பன்னீர் சாப்பிட்ற இடம் எது? நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் வின்டர்ல ரொம்ப குளிர். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம பாலக் பன்னீர் சாப்பிட்டா இது நல்லாவே டைஜஸ்ட் ஆயிடும். பட் இதே சென்னையில வெயில்ல அக்னி நட்சத்திரத்துல நம்ம இதை சாப்பிட்டோம்னா எப்படி டைஜஸ்ட் ஆகும்? ஸோ இது வெதரை பொறுத்து, இடத்தை பொறுத்து, உங்க டைஜஷனை பொறுத்து இவ்வளோ விஷயம் இருக்கு இதுல. இப்போ இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த கீரையை வெறும்னா அரைச்சு இதுல வே புரோட்டீன் போட்டு இதுல தயிர் இல்லை மோர் போட்டு சாப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் கீரையே டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். இதை பச்சையா சாப்பிட்டா எல்லாருக்கும் ஒத்துக்குமா? இது பெரிய குவெஸ்டன் மார்க். அதை தவிர கீரையை நம்ம வீட்டில் வளர்க்குறோமா, அப்போ தாராளமா நம்ம பெஸ்டிசைடு இல்லை, இன்செக்டிசைடு இல்லை, பச்சையா சாப்பிடலாம். பட் வெளியிலேருந்து வாங்குறோம் அப்படின்னா அதுல இருக்கிற கிருமிகள்லாம் எடுக்கிறதுக்கோசரம் இதை உப்புல டிப் பண்ணி கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்புறம் லைட்டா ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது சேஃப்டி ஃபேக்டர். இல்லைன்னா கீரையை சாப்பிட்டு கிருமிகள் வரும், இது நல்லதே கிடையாது. ஸோ கீரை டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அதோட கூட நீங்க வே புரோட்டீன், இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். அதோட தயிர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா, இது எப்போ வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இந்த கிரீன் ஸ்மூதி அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. பட் இது வெறும் வே புரோட்டீன் அண்ட் கீரை போட்டா கூட கொஞ்சம் பெட்டர். பட் கீரை, வே புரோட்டீன், தயிர் இந்த மாதிரி போட்டா இது ரொம்ப ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட். இதை சாப்பிட்டாலே என்ன சொல்லுவாங்கன்னா, இது எங்களுக்கு பசியே எடுக்கலைங்க, மணி 2 ஆனா கூட பசி எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி பார்த்தா இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, அதனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது. ஸோ இது அடிக்கடி பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்க கட் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயம். இதே பேபி ஸ்பினாச் அப்படின்னு ஒன்று வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிடைக்குது. இது எப்படின்னா இளமா அந்த கீரையை எடுத்து அதில் ஸ்மூதி பண்றாங்க, அது ஓகே. பட் நம்ம முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரைன்னு இதை வாங்கி, இல்லை பாலக்கீரை நல்ல முத்தினது இதை எடுத்து நம்ம பண்ணினோம்னா இது டெஃபினட்டா டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ கீரையோட என்ன சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தயிர் டெஃபினட்டா நம்ம சேர்க்க மாட்டோம், நம்மளோட யூஷுவல் சவுத் இண்டியன் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை மசியல் அதோட தயிர் சாதம் கடைசியில் சாப்பிட்றோம்னா டைரக்டா மிக்ஸ் பண்றது இல்லை. நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதோட கீரை சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிரோ மோரோ குடிக்கிறோம், அது ஓகே. பட் நான் சொல்றது டைரக்டா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இப்போ மெயினா கீரை நைட்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது காரணம் என்னன்னா, அந்த காலத்துல அக்ரிகல்ச்சரல், அவங்க காலையில உணவு சமைப்பாங்க, இல்லை டைம் இருக்காது, பண்ணிட்டு ஓடிடுவாங்க, அவங்க வயக்காட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ வெயில், அப்போ ஃப்ரிட்ஜு கிடையாது. இது வெளியிலேயே இருந்தா 3 மணிக்கே கெட்டு போயிடும். அவங்க திருப்பி வீட்டுக்கு 3 மணிக்கு சுட வைக்க சான்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால சொல்லுவாங்க கீரை பண்ணா கூட மத்தியானத்தோட நிறுத்திக்கங்க, நைட் சாப்பிடாதீங்க. இப்போ எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு, நீங்க வச்சு சாப்பிடலாம். ஆனா செய்யற தப்பு என்னன்னா 2, 3 நாள், 4, 5 நாள் வச்சு சாப்பிட்றாங்க, அது தப்பான கருத்து. எந்த உணவுமே 2 நாளைக்கு மேல வைக்கவே கூடாது. அண்ட் கீரை மாதிரி இன்னும் பெரிஷபிள் ஐட்டம், ஈஸியா கெட்டு போறக்கூடிய ஒரு விஷயம், இதை ஒரே நாள் வச்சு சாப்பிட்டா போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாகிரதையா வச்சு இருந்தோம்னா இது பெஸ்டா இருக்கும். பட் கீரை யாராவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கா? இப்போ யாருக்கா டைஜஷனே சரியா இல்லைன்னா கீரை வேண்டாம். இல்லை நிறைய வயிற்றுப்போக்கு போகுது, அவங்களுக்கு கீரை வேண்டாம். யார் கீரை சாப்பிடலாம்? எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு 2 வயசு குழந்தை இல்லை 1 வயசுக்கு மேலேயே நம்ம எல்லா உணவுமே கொடுக்க ஆரம்பிப்போம். அப்பையிலேருந்து நல்ல தாராளமா வயசானவங்க வரலும் சாப்பிடலாம். எப்ப சாப்பிடலாம்?
மதிய உணவுல பெஸ்ட்டு. இல்லை நைட் சாப்பிட்றீங்கன்னா உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி சுட வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் போகும், அதனால என்ன, பெட்டர் தேன் வயிறு கெட்டு போகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வேளைக்கு பண்ணி அப்படியே சாப்பிட்டுறோம், அது ஓகே. பட் நிறைய பேர் எங்ககிட்ட சொல்றது நாங்கள் டெய்லியே கீரை சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன கட்டு காமிப்பாங்க. இதை வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம். யாரு? 4 பேர். அப்போ எவ்வளோ கிடைக்கிறது? 1 டேபிள் ஸ்பூன் கூட வராது. அப்போ கீரை சாப்பிட்றது சமானமே கிடையாது. கீரைன்னா நல்லா ஒரு கப்பு 200 ml கப், ஒரு ஆழாக்கோட வால்யூம் அது சாப்பிடணும். அப்போதான் ஹெல்த்தே வழிய சும்மா 2 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் எடுத்தேன் கீரை தினம் எடுத்தேன்னா இது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ கீரை வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால இது எல்லா டைம்லையும் நம்ம சாப்பிட மாட்டோம். இப்போ அவத்திக்கீரை இதை எடுத்தீங்கன்னா ஏகாதசி பயங்கர கடும் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க துவாதசி அன்னைக்கு உணவு ஆரம்பிக்கிறச்சே 10-10:30 மணிக்கு இந்த கீரை அவத்திக்கீரை சாப்பிட்டு பழகுவாங்க. ஏன்னா அது வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய அதுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி கீரைன்னா ஒரே ஐட்டம் கிடையாதுங்க, 16 வித கீரை இருக்கு நம்ம ஊர்ல. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எதுல ஜாஸ்தி ஃபைபர் இருக்கோ அது டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை. இப்போ முருங்கைக்கீரையை மொரிங்கான்னு சொல்லிட்டு உலகம் பூரா அதை பெருசு பண்ணிட்டு இதை வெறும்னே காய வச்சு பவுடர் பண்ணி கொடுக்குறாங்க, டேப்லெட்டில் சாப்பிட்றாங்க. இதில் பெனிஃபிட் இருக்கோ? இது ஒரு டவுட்டு தான். ஏன்னா எந்த கீரையுமே நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடுவோம், பச்சையாக சாப்பிட மாட்டோம். அதனால முருங்கைக்கீரை கூட நம்ம அடையில் போடுவோம், இல்லை இந்த மாதிரி பொரியெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு அண்ட் பெட்டர். உங்கள் வீட்டு வாசல்லே முருங்கை மரம் இருந்தால் கூட இவ்வளோ வருஷமா நீங்கள் அதுக்கு மரியாதை கொடுத்தது இல்லை. இப்போ அது மொரிங்கா அப்படின்னு பெரிய அதுக்கு ஒரு பேர் சூட்டினோடனே எல்லாரும் தேடி போகிறோம். ஒரு ஃப்ளாட்ல இருந்தால் கூட முருங்கை மரம் வைங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல கருத்து தான், எல்லாரும் சாப்பிடுங்க. பட் யாருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ கீரை இந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன்.